Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல யானைக்காது அத்தி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பை பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நண்பர்களே நம்மளுடைய அத்தி செடி. இது நம்ம தோட்டத்தில் வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இந்த வகை அத்தி செடிக்கு யானைக்காது அத்தி அப்படி இல்லைன்னா திம்லா அத்தி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த அத்தி செடியை எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நர்சரி சென்டரில் தாங்க வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். வச்சதுலேருந்து செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த அத்தி செடியை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தண்ணி போகிற வாக்கியா ஒன்று இருக்குதுங்க, அந்த இடத்துல தான் வச்சுருக்கிறேன். எப்பவும் தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால ஈரம் அடிக்கடி இருக்கிறதுனால செடியும் நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த அத்தி செடியோட இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இந்த இலையிலேயே நம்ம சாப்பாடு போட்டு குழப்பி சாப்பிடலாம் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது இலை. வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வீட்டுக்கு வரவங்க எல்லாம் இது என்ன மரம்னு கேட்டு அடிக்கடி விசாரிச்சுட்டு போவாங்க. இந்த அத்தி செடி பக்கத்திலே ஒரு பூச்செடி இருக்குது, அதுலேயும் நிறைய பூக்கள் பூத்து குலுங்குது பாருங்க. இந்த செடி நம்ம தோட்டத்தில் வச்சு கிட்டத்தட்ட 1.5 to 2 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போதான் இந்த செடியிலிருந்து முதல் முறையாக காய்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த அத்தி செடியும் நம்மளுடைய நாட்டு அத்தி செடி மரத்தில் எப்படி காய்கள் காய்க்குமோ அந்த மாதிரி தாங்க காய்கள் காய்க்குது. வேறு பகுதியிலையும் தண்டு பகுதியிலையும் தாங்க அதிக காய்கள் முளைச்சி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ மண்ணிலிருந்து காய்கள் முளைச்சி வர மாதிரி இந்த செடியிலிருந்து காய்கள் முளைச்சி வந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஏற்கனவே 2 காய்கள் காய்ச்சிருக்குது. அது போக கீழிருந்து மொட்டுக்கள் கிளம்பி வருது பாருங்க. இது கொஞ்ச நாள்ல பெருசாகி இதிலிருந்தும் காய்கள் வர ஆரம்பிக்கும். அது போக இந்த மரத்தோடைய தண்டு பகுதியில பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மொட்டு சின்னதா வளர்ந்து வருது, உங்களுக்கு தெரியும். இதுவும் கொஞ்ச நாள் ஆனா இதிலிருந்தும் நமக்கு காய்கள் வரும். இந்த மரத்தோடைய 2 கிளைகளுக்கு இடையில பாருங்க, கீழே மண்ணுக்குள்ள இருந்து வேர் பகுதியிலிருந்து மொட்டு வெளியே வந்துகிட்டு இருக்குது. நம்மளுடைய நாட்டு அத்தி மரத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோடைய காய்களும் இந்த மாதிரி தண்டு பகுதியிலையும் வேர் பகுதியில இருந்து தான் முளைச்சி வரும். பொதுவாக அத்தி மரத்தோடைய கிளைகளோ இல்லை காய்களோ இருக்கும்போது அதை நம்ம உடைச்சு பார்த்தோம்னா அதிலிருந்து பால் நிறையா வரும். அதே மாதிரி தாங்க இந்த மரத்துல இருந்தும் நம்ம உடைக்கும் போது பால் வருது. இந்த மாதிரி அத்தி மரத்தோடைய பால் அப்படி இல்லைன்னா ஆலமரத்தோடைய பால் எலும்பு ஒடிஞ்சவங்க, அதுக்கப்புறம் கை கால் சுளுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் இது மருந்தா கிராம பகுதியில் பயன்படுத்துவாங்க. நம்மளோட அத்தி செடி காய்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சுங்க. ஏற்கனவே நீங்க பார்த்த மொட்டு எல்லாமே இப்ப வளர்ந்து காய்களா வளர்ந்து இருக்குது. ஏற்கனவே பார்க்கும்போது இந்த 2 கிளைகளுக்கு இடையில சின்னதா மொட்டு தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து 4 காய்கள் வந்திருக்குது. அது போக இந்த கிளைகள்ல இருந்தும் காய்கள் வந்துகிட்டு இருக்குது பாருங்க. நம்ம தோட்டத்துல இந்த அத்தி செடி கூடவே இன்னும் 2 அத்தி செடிகளும் இருக்கு. ஆனா அந்த அத்தி செடிகள் எல்லாமே வேற ரகம். அந்த அத்தி செடிகள் இந்த மாதிரி பெருசா வளர்றது இல்லைங்க, சின்ன சைஸ்ல செடி மாதிரி தான் இருக்குது. அந்த செடியில காய்கள் காய்க்கிறதும் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்டு பகுதியில காய்க்காம ஒவ்வொரு இலைக்கட்டையும் ஒவ்வொரு காய்கள் காய்க்கும். இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது 2 காய்கள் தான் இந்த இடத்துல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் வந்திருக்குது. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குதுங்க மதியானத்துக்கு மேல. அதனால அந்த வெயில் ஃபுல்லா செடி மேல படுது. அது போக காய் மேல பட்டு அந்த காய்கள் சீக்கிரமாவே காஞ்சி போயிடுது. அதனால இந்த காய்கள் மேல அதிகப்படியான வெயில் படக்கூடாதுங்கிறதுனால தென்னை மட்டையை வச்சு சுத்தியும் கட்டி விட்டுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்ததுல இருந்து கிட்டத்தட்ட 3 to 4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. வெயில் காலமும் முடிஞ்சிருச்சு. அதனால சுத்திலும் இருந்த மட்டையை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா செடியோட அடிப்பகுதி சுத்தமா தெரியாத அளவுக்கு ஃபுல்லா காய்கள் தான் காய்ச்சிருக்குது. காய்கள் எல்லாம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லயும் காய்கள் இருக்குது. காய்கள் பிஞ்சா இருக்கும்போது பார்க்கறதுக்கு இது பச்சை கலர்ல தாங்க இருக்குது. நல்லா முத்தி அறுவடை ஆகிற டைம்ல பார்க்கும்போது இது நல்லா சிகப்பு கலர்ல மாறிடுது. அதுக்கப்புறம் அறுவடை பண்ணாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இந்த செடியோடைய வேர் பகுதியிலிருந்து தண்டு பகுதி வரைக்கும் எந்த இடத்துலையும் கேப் இல்லாத அளவுக்கு செடி ஃபுல்லா காய்களா தாங்க காய்ச்சிருக்குது. இப்போதைக்கு செடியோடைய வேர் பகுதியில தான் அதிக காய்கள் இருக்குது. கொஞ்சமான இடத்துல தான் தண்டு பகுதியிலையும் காய்கள் இருக்குது. செடி இன்னும் பெருசானா இன்னும் நிறைய இடத்துல தண்டுல காய்கள் காய்க்கும். இதுதாங்க நம்மளோட இந்த அத்தி செடியில பண்ற முதல் அறுவடை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காய் நல்லா பழுத்து இருக்குது. இதோடைய கலர் பாருங்க, நல்லா சிகப்பு கலர்ல மாறி இருக்குது. இந்த பழத்து கூடவே இன்னொரு பழமும் நல்லா பழுத்து இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பழம் இருக்குது. இந்த பழமும் பார்க்கறதுக்கு நல்லா சிகப்பு கலர்ல இருக்கு. இதையும் நாம இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். நல்லா சிகப்பு கலர்ல மாறினதுக்கு அப்புறம் லைட்டா கை வச்சு அழுத்தி பார்த்தோம்னா தெரியும். லைட்டா பழம் அழுந்துச்சுன்னா அந்த பழத்தை நாம அறுவடை பண்ணிடலாம். இந்த பழத்தோடைய சைஸும் நார்மல் அத்தி பழத்தை விட நல்லா பெரிய சைஸ் தாங்க வரும். இதை நல்லா நம்ம கழுவுனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது பழம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. நல்லா சிகப்பு கலர்ல இருக்குது. நம்ம செடியில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அறுவடை பண்றதுனால நம்ம வீட்டுல எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா ஆவலோட காத்திருக்காங்க. இந்த பழத்தை நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். இந்த பழத்தை கட் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, உள்ளுக்குள்ளேயும் நல்லாவே சிகப்பு கலர்ல இருக்குது. சரியா பழுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிட்டோம்னா இதை கத்தி வச்சு கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருந்து பால் வருதுங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இல்ல. நல்லா இருக்கு. இனிப்பா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு.
இந்த பழம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது பழம் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், இந்த வகையான அத்திச்செடி உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக இந்த மாதிரி பழத்தை நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.